அந்த டவுன் டு எர்த் அங்கே பார்த்தேன் வீட்டில். சசிகுமார் சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க குற்ற பரம்பரை நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஹாட் ஸ்டார் மூலியமா வருதோ இல்லையோ, அது வெப் சீரிஸா வருதோ இல்லையோ, அதை ஒரு திரைப்படமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் எடுப்போம் என்றத இந்த ஸ்டேஜில் உங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்றேன். அதே மாதிரிதான் நம்மளுடைய ரமணா டைரக்டர், அவருடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்துதான் கட்சியே ஆரம்பிச்சு. அதனால எல்லாருமே கேப்டனோட பாண்டிங் தான். இதுல யாருமே கேப்டன் உடைய அந்த நட்பு இல்லாம யாருமே கிடையாது என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். விஜய் பிரபாகர் தம்பி ஸ்டோரி சொல்லும்போது அவரும் உட்காந்து கேட்பார். ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேங்க, படைத்தலைவன் ஒரு அனிமலுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் பாலம். ஒவ்வொரு வீட்லயும் நம்ம டாக் வளர்க்குறோம், பெட் அனிமல்ஸ் இருக்கு. வீட்டில் எப்பவுமே கேப்டனும் சரி, நானும் சரி, பிரபாஷமும் எல்லாமே ஒரு பெட் லவர்ஸ். நம்ம வீட்டில் எவ்வளோ டாக்ஸ் இருக்குன்றது உலகத்துக்கு தெரியும். அவங்க அன்பை வளர்க்குற கிளி எத்தனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மீன் இருக்கு. அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு, மதுரை ஃபர்ஸ்ட் சகாப்தம் பண்ணாரு. அவங்க மாமா ப்ரொடியூசரா இருந்து வல்லர் அவரு சுதீஷ் எடுத்தது. அடுத்தது மதுரை வீரன். அதுல பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டுக்கார. இதுல எப்படி தம்பி எப்படி யானையோடையே பழகுறாரோ அது மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காளையோடையே அவ்வளோ ஒரு பாண்டிங்கா தம்பி பழகி இருக்காரு. அப்போ அம்மா நம்மளும் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வாங்கணும், வளர்க்கணும். அவங்க கேட்டா நான் நோவே சொல்ல மாட்டேன். கேப்டன் கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன், பசங்க கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரெல்லாம் ஒருவர் பெட் லவர்ஸா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு வாயில்லாத ஜீவன் மேல அன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே நல்லவர்களாக இருந்தாதான் அது முடியும். இதான் உண்மை. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால கேப்டன் கள்ளழகர்ல நடிச்சப்போ அந்த யானையோட அவ்வளோ அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு. என்கிட்ட போன்ல கேட்டார், நான் கூப்பிட்டு வந்துருவா வீட்டுக்கு அப்படின்னாரு. தாராளமா உங்களுக்கு பிடிச்சா கூப்பிட்டு வாங்க, பட் நம்ம வீடு சின்ன வீடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிரவுண்ட் வீடு, அதுல எப்படிங்க நீ யானைய நம்ம வச்சிருக்கிறதுன்னு. ஆனா அதேதான் சண்முக பாண்டியன் படைத்தலைவன்ல நடிச்சுட்டு 5